السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 442. இந்த பாடத்தில் கிதாபுஸ் சலாம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடங்களை பற்றி நாம் முழுவதுமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது பாபு கைஃபியத்தி சலாமி என்பதாக அமையும். அதாவது சலாம் சொல்வதனுடைய முறைகள் என்ன, அப்ப எவ்வாறு ஒரு மனிதன் பிற மனிதர்களிடத்தில் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதை பற்றிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது, இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 132வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு கைஃபியத்தி சலாமி, சலாமினுடைய முறைகள் குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸ்களாக தான் இருக்கும். சொல்றாங்க பாருங்க, யுஸ்தஹப்பு விருப்பத்தக்க காரியமாக்கப்படும், அதாவது முஸ்தஹப்பாகும். ஐயகூலல் முப்ததிஉ பிஸ்ஸலாமி, சலாமை கொண்டு துவங்கக்கூடியவன் சொல்வது முஸ்தஹப் சுன்னத்தாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும், வரஹ்மத்துல்லாஹி இன்னும் அல்லாஹ்வுடைய கருணையும், வபரகாதுஹு இன்னும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்திகளும் உண்டாகட்டுமாக என்பதாக சலாமை கூறுபவன் சொல்ல வேண்டும். அப்ப நம்ம ஒருத்தர் சலாம தொடங்குறான்னு வைங்களேன், நம்ம தான் சலாம துவங்குறோம்னா நம்ம இப்படித்தகைய வார்த்தையை சொல்லி துவங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, அவன் கொண்டு வர வேண்டும். ஜம்உடைய பன்மையினுடைய லமீரை கொண்டு அவன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜம்உடைய லமீர்னா அலைக்கும் என்பதாக சொல்ல வேண்டும். சொல்றாங்க பாருங்க, வஇன் கானல் முஸல்லமு, இங்க முஸ்லமுன் போட்டிருக்கிறாங்க, சீனுக்கு சுக்கூன் வராது, இது அச்சிப்பல. முசல்லமு சீனுக்கு ஃபதஹ தான் வரும். அப்போ வஇன் கானல் முஸல்லமு அலைஹி வாஹிதன், அந்த சலாமின் மீது சலாம் கூறப்படுபவன் ஒருவனாக இருந்தாலும் சரியே. இப்போ நம்ம ஒருத்தவனுக்கு சலாம் சொல்றோம்னு சொன்னா அவன் தனித்த ஒரு நபராக இருக்கிறான், ஒரே ஒருத்தவன் தான் இருக்கிறான். அப்படி ஒருவராக இருந்தாலும் ஜம்உடைய லமீரை கொண்டு சலாம் சொல்வதுதான் சிறந்தது, அவன் அப்படி சொல்லிக் கொள்ளட்டும் என்று நமக்கு கற்றுத்தராங்க. ஜம்உனா அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக சொல்லக்கூடாது, அலைக்கும் என்பதாக பன்மையோடு இந்த பன்மையுடைய அந்த லமீரை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, சலாமை துவங்கக்கூடியவன் இப்படி சொல்ல வேண்டும். சலாமை பெற்றுக் கொள்பவன் என்ன சொல்ல வேண்டும்? சொல்றாங்க பாருங்க, வயகூலுல் முஜீபு, இன்னும் பதிலளிப்பவன் சொல்ல வேண்டும். அப்ப அந்த சலாத்திற்கு பதில் சொல்பவன் சொல்ல வேண்டும், வஅலைக்குமுஸ் ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு என்பதாக சொல்ல வேண்டும். உங்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் அல்லாஹ்வின் கருணையும் இன்னும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்திகளும் உண்டாகட்டுமாக என்பதாக அவன் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, ஃபயஅதி பிபாபில் அத்ஃபி, அத்ஃபுடைய வாவை அவன் கொண்டு வர வேண்டும். ஃபி கௌலிஹி, தன்னுடைய சொல்லில் அத்ஃபுடைய வாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். வ அலைக்கும் என்பதாக, அப்ப அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொன்னால் வெறும் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடாது, வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்பதாக அத்ஃபுடைய வாவை இணைத்துதான் அவன் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கூறி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போ எந்த அளவு சொல்றாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த சலாமை உறக்கச் சொல்வது என்பது ஒரு சுன்னத்து நிறைவேற உறக்கச் சொல்வது அவசியம். அதுவே சலாம் கூறப்படுபவர் ஒருவராக இருந்தால் அவர் கேட்கும் அளவிலும், பலராக இருந்தால் அவர்களில் சிலராவது கேட்கும் அளவில் சத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சலாம் சொல்வதனுடைய அந்த ரஹமத்தும் அந்த பரக்கத்தும் எதை குறிக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த மிகப்பெரிய கருணை என்பதும் உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய அந்த அபிவிருத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் இல்லையா, அதுவும் உண்டாகட்டுமாக என்பதாக துவா செய்வதுதான் இந்த சலாமினுடைய முழுமை என்பதை கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த லமீருல் ஜுமுஆன்னு சொன்னாங்க. அப்போ பன்மையினுடைய லமீரை கொண்டு அவன் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ எதனால சலாம் கூறுபவர் ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ, பெரியவரோ அல்லது சிறியவரோ யாராக இருந்தாலும் அலைக்கும் உங்கள் மீது என பன்மை சொல்லை பயன்படுத்துவதுதான் விருப்பத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தரார். இதன் மூலம் சலாம் பெறுபவரையும் அவருடன் இருக்கும் வானவர்களையும் உள்ளத்தால் நாட வேண்டும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் மூலமாக சலாம் அலைக்கும் என்ப சொல்லிட்டோம்னு சொன்னா அவருக்கு மட்டும் நம்ம சலாம் சொல்ல, அவரோடு இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் மலக்குமார்கள் இருப்பார்கள் இல்லையா, எல்லா மனிதர்களோடும் மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் சேர்த்து சலாம் சொல்வது போல அது இருக்கும். அதனால்தான் பன்மையில் உபயோகிக்கப்படுத்த சொன்னார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அப்படி ஒருமையாக அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொன்னாலும் சுன்னத் என்பது நிறைவேறும். ஆனால் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பன்மையாக சொல்வதுதான், அப்படி கூறுவதுதான் முழுமையானது என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, அதை தாண்டி இன்னொரு வார்த்தை வராஹத்துஹு வ சகீனத்துஹு என்பதாக துவா செய்யலாமான்னு கேட்டா அதற்கு நம்ம சொல்லி தராங்க, கூடுதல் வார்த்தையை தவிர்த்தல் என்பது வேண்டும் என்று சொல்கிறார்கள். பரக்காத்துஹு என்பதற்கு மேல் வார்த்தைகளை கூட்டக்கூடாது. ஏனெனில் சலாமை தொடங்கியவரே அனைத்து நன்மைகளுக்கான துஆவையும் முழுமையாக கூறிவிட்டதால் பதிலளிப்பவர் கூடுதல் செய்வதற்கு எதுவும் பாக்கி இல்லை என்பதை நமக்கு இங்கு அருமையாக கூறி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்போ இததான் இந்த பாடத்துல நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை ஒரு சின்ன குறிப்பாக இந்த பாடத்திற்கு எழுதுறாங்க. இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க. ஒன்றாவது ஹதீஸ் 851வது ஹதீஸ். وعن عمران بن الحسين رضي الله عنهما. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான இம்ரான் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال அவர்கள் சொன்னார்கள், ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் ஒரு மனிதர் வந்தார். வந்து ஃபகால, அப்பொழுது அவர் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களின் மீது சலாம் என்பது உண்டாகட்டும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது ஃபரத்தா அலைஹி, அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொன்னார்கள். அப்போ வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். சும்ம ஜலச, பிறகு அந்த மனிதர் அமர்ந்து கொண்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷிருன், 10 என்பதாக சொன்னார்கள். ஆஷிருன்னா ஹசனாத், நமக்கு சொல்றாங்க ஷரஹ்ல 10 நன்மைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தராங்க. சும்ம, பிறகு ஜாஅ ஆஹரு, மற்றொருவர் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது அல்லாஹ்வின் சலாமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கருணையும் அல்லாஹ்வுடைய பரக்காத் என்ற அந்த அபிவிருத்திகளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவர் சொன்ன பொழுது ஃபரத்தா அலைஹி, அவர்களிடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி பதில் சொன்னார்கள், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக சொல்லிய பின்பு ஃபஜலஸ, அவரும் அமர்ந்து கொண்டார். ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸூன, 30 நன்மைகள் என்று இவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பெற்று தருகிறார்கள். இப்ப ஷரஹ்ல சொல்றாங்க, எவன் ஒருவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கிறானோ அவனுக்கு 10 நன்மை. மேல உள்ளவர் அப்படிதான் சொன்னார். அதுவே ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக சொன்னால் அவருக்கு 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்பதாக 3ஐயும் சேர்த்து சொன்னால் அவருக்கு 30 நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனும்,
ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு சலாமினுடைய நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நன்மைகள் இப்படி சலாம் சொன்னால் 10 நன்மை, இப்படி சொன்னா 20, இப்படி சொன்னா 30 என்பதாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ் 852வது ஹதீஸ். وعن عائشة رضي الله عنها, سيدنا ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قالت அவர்கள் சொன்னார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்ப என்னிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அது என்ன சொல்றாங்க பாருங்க. ஹாதா ஜிப்ரீலு, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களாக இருக்கிறார்கள். யக்ராஉ அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உங்களின் மீது சலாம் சொல்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்போ சுட்டி காட்டு சொன்னாங்களாம், இங்க நிக்கிறாங்களே இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், இவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறார்கள் ஆயிஷாவே என்பதாக என்னிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய பொழுது, காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குல்து நான் சொன்னேன், வ அலைஹிஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்திகளும் உண்டாகட்டுமாக என்று நான் பதில் சொன்னேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல பலதரப்பட்ட கிட்டத்தட்ட பல விளக்கங்களை நமக்கு எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது, அந்நிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான சலாம் என்பது இந்த ஹதீஸின் மூலமா வரக்கூடியதாக இருக்கு. இப்ப அதனுடைய சட்டத்தை நம்ம சொல்லித்தராங்க. ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு அந்நிய ஆண் சலாம் சொல்லலாமா? ஒரு அந்நிய ஆணுக்கு ஒரு அந்நிய பெண் சலாம் சொல்லலாமா? சொல்றாங்க, எந்த விதமான தவறான எண்ணமும் ஃபித்னா ஏற்படாது என்ற பாதுகாப்பு இருக்கும் போது ஒரு ஆண் அந்நிய பெண்ணுக்கு அல்லது பெண் ஆணுக்கு மறைமுகமாக சலாம் கூறுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு ஃபித்னாவும் இல்லை, நம்ம அவங்களுக்கு சலாம் சொல்வதன் மூலமாக எந்த ஒரு தவறான எண்ணமும் நமக்கு வராதுன்னு உறுதியா தெரிஞ்சா நாம் சலாம் சொல்லிக் கொள்ளுதல் மார்க்கத்தில் போதுமாகும். அதாவது மறைமுகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுதல் மார்க்கத்தில் கூடுமாகும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன் வராததற்கான காரணங்களை நமக்கு சொல்லித் தராங்க. சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஒப்பீடில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நேரடியாக வந்து உரையாடினார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகளார் வழியாக சலாம் கூறினார்கள். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல நேரடியா போய் சலாம் சொல்லி அவங்க உரையாற்றினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நேரடியாவே சொல்லி இருக்கலாம், ஆயிஷாவே நான் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, நான் உங்கள் மீது சலாம் சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா 2 காரணங்களை எழுதுகிறார்கள். ஒன்றாவது காரணம் என்று சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கவிருந்ததால் அவர்களின் அச்சத்தை போக்கி தைரியமூட்டவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக பேச வேண்டிய அவசியம் என்பது அங்கு ஏற்பட்டது என்று சொல்கிறார். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த கண்ணியம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அகிலத்தின் தலைவரான நபிகளார் மனைவியாக இருந்ததால் நபிகளாரின் கண்ணியத்தையும் சுயமரியாதையும் பேணும் பொருட்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இப்படி சலாம் கூறினார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உயரிய ஒரு சிறப்பை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதன் காரணமாக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்து சலாம் சொல்லவில்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். இன்னும் வானவர்களை பார்க்கும் ஆற்றல், அப்ப வானவர்கள் தெரிவார்களா மனிதர்களுடைய கண்ணிற்கு என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார்கள், மனிதர்களால் பொதுவாக வானவர்களை பார்க்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கான ஆற்றலை வழங்கி இருந்தான் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவருடைய இந்த கூற்றின் மூலமாக நமக்கு தெளிவு பெறக்கூடியவராக நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக
இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஹாகதா இவ்வாறே வகஅ ஃபீ பஅதி ரிவாயாத்தி ஸஹீஹைனி, ஸஹீஹான இரண்டு அறிவிப்புகளில் சிலதில் இது நிகழ்ந்தது. வபரகாத்துஹு என்ற வார்த்தை என்று சொல்கிறார்கள். அப்போ பரக்காத்து என்ற வார்த்தை இரண்டு அறிவிப்புல சில அறிவிப்புல தான் இது வரக்கூடியதாக இருந்துச்சா. நிறைய அறிவிப்புல வாலி ஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் என்பது மாத்திரம்தான் இருக்கக்கூடியதாக இருந்தது என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் சொல்றாங்க வஃபீ பஅதிஹா, இன்னும் ரிவாயத்துகளில் சிலதில் பிஹத்ஃபிஹா, அந்த பரக்காத்து என்ற வார்த்தை போக்கியது கொண்டே இருந்தது என்று சொல்கிறார்கள். மேல சொன்னமா இல்லையா, பரக்காத்து என்ற வார்த்தை இல்லாமல் சில ரிவாயத்துகள் கொண்டு வரப்பட்டது என்பதை சொல்கிறார்கள். வஸியாதத்து ஸிகதி மக்பூலுன், இன்னும் உறுதியின் அதிகப்படியானது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கலையில் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் சிகத் அறிவிப்பில் மேலதிகமாக ஒரு வார்த்தையை சேர்த்து கூறினால் அந்த கூடுதல் தகவல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது அறிஞர்களின் ஏகோபித்த ஒரு கருத்தாக இருக்கும். எனவே பரக்காத்துஹு என்று சேர்த்து சொல்வது ஆதாரபூர்வமானது மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை இதன் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி பதில் சலாம் சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பாடம் இதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக தான் இருக்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய பாடமாக தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ், 853வது ஹதீஸ். وعن انس رضي الله عنه, سيدنا انس رضي الله عنه அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அவர்கள் ஆகிருந்தார்கள், இதா தகல்லம பிகலிமத்தின் ஒரு வார்த்தையை அவர்கள் கூறினால் அவர்கள் ஆகிருந்தார்கள், ஆதஹா ஸலாசன் மூன்று முறை அந்த வார்த்தையை மீட்டக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். ஹத்தா துஃபஹம அன்ஹு, அந்த வார்த்தையை தொற்றும் மக்கள் புரியப்படுவதை, அதாவது விளங்கப்படும் வரையிலும் அந்த வார்த்தையினை மூன்று முறைகள் மீட்டக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லித்தராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதை மூன்று முறைகள் சொல்வாங்களாம். எந்த அளவிற்கு? அந்த மக்கள் விளங்கும் அளவிற்கு, அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த வார்த்தை என்பது தெளிவாக விளங்கிவிடும் அளவிற்கு அவர்கள் மீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி வார்த்தைகளை மூன்று முறை திருப்புவதற்கான காரணத்தை நமக்கு சொல்லித்தராங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான அல்லது ஆழமான கருத்துக்களை பேசும்போது கேட்பவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மூன்று முறை கூறுவார்கள் என்பதை சொல்லித்தராங்க. இது அவர்களுடைய நற்குணம் மற்றும் மக்கள் மீதான இரக்கம் மற்றும் கருணையை காட்டக்கூடிய ஒரு செயலாக இந்த செயல் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, மனிதர்களின் புரிந்து கொள்ளும் திறன் என்பது ஒரு மூன்று நிலைகளில் இருக்கக்கூடியதாக இருக்குமா. ஒன்று உயர்ந்தது, இன்னொன்று நடுத்தரமானது, இன்னொன்று குறைந்தபட்சமானது. அப்ப இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கு. இப்ப மூன்று முறையும் கூறியும் விளங்காத ஒருவருக்கு மேலும் பலமுறை கூறினாலும் புரியாது என்ற கருத்தும் இதில் அடங்கியுள்ள ஒரு வார்த்தைகளை இதில் அடங்கியுள்ளதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப மூணு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல காரணம் இதுதான் என்பதை கற்றுத்தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஇதா அதா, இன்னும் அவர்கள் வந்தால், அலா கௌமின் ஒரு சமுதாயத்தார்களிடத்தில் வந்தால், ஃபஸல்லம அலைஹிம் அவர்கள் மீது சலாம் சொல்வார்கள், ஸல்லம அலைஹிம் ஸலாசன் அவர்கள் மீது மூன்று முறைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ ஒரு கூட்டத்தாரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக மூன்று முறைகள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப மூன்று முறை சலாமை திருப்புவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூட்டமாக இருக்கும் போது மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் என்பதை கற்றுத் தருகிறார்கள். ஒரு முறையோ அல்லது இருமுறையோ சலாம் கூறினால் அந்த கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் அது சென்றடையாது அல்லது கேட்காது என்பதால் அனைவரையும் சென்றடைவதற்காக மூன்று முறை சலாமை கூறுவார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. சொல்றாங்க, கூட்டம் மிக அதிகமாக இருந்தால், மக்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்து மூன்று முறை சலாம் கூறியும் அனைவருக்கும் கேட்கவில்லை என்றால்
அனைவருக்கும் சேரும் வரை 3க்கும் மேற்பட்ட முறையும் சலாம் கூறலாம் என்பதை இந்த ஹதீஸ் என்பது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. 3 முறை தான் சலாம் சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படி கிடையாது. 3 முறை சொல்லியும் அந்த கூட்டத்தார்கள் அதிகமா இருப்பதன் காரணமாக யாருக்கும் கேட்கலன்னு சொன்னா அதற்கு மேலாகவும் நாம் சலாமை சொல்லிக் கொள்ளலாம் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்க ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றாங்க, ஷரியாத் சட்டத்தை எழுதுறாங்க. அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் உள்ள சிலருக்கு சலாம் கேட்டாலே சலாமின் சுன்னத் என்பது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். சலாம் இந்த கூட்டத்தாருக்கு முழுவதற்கும் சலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. கொஞ்ச நபருக்கு கேட்டாலே போதும் தான், அந்த சுன்னத்தினமே நிறைவேற்றப்பட்டு விடும். இருந்தாலும் கூட்டத்தில் உள்ள அனைவரின் மனதையும் மகிழ்விக்கவும் மரியாதை அளிக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களுக்கும் கேட்கும் வகையில் இவ்வாறு செய்துள்ளார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கு. அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்ம சலாம் சொன்னா அவங்க மனசு சந்தோஷப்படுமா இல்லையா? சார் நமக்கும் சலாம் சொல்றாரா திரும்ப அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? அப்ப அந்த மகிழ்விக்கும் காரணமாக அப்படி செய்து கொள்வது சொல்லிக் கொள்வது என்பது ரொம்ப சிறந்த ஒரு காரியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு ஷரியாத் எழுதக்கூடிய வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரியும் இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஹாதா இன்னும் இதுவாகிறது, இந்த ஹதீஸ் ஆகிறது மஹமூலுன் சுமத்தாட்டப்பட்டதாக இருக்கின்றது அலாமா ஒரு கருத்தின் மீது, ஒன்றின் மீது. எத்தகைய ஒன்று? இதா கானல் ஜமா கசீரன். ஜமா என்பது இந்த இடத்துல மக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப மக்கள் ஆகிறவர்கள் அதிகமாக ஆகியிருந்தால் அந்த ஒன்றின் மீது, அப்ப அதன் அடிப்படையில சுமத்தாட்டப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இப்ப இதுதான் காரணம், மக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்ற இந்த ஹதீஸ் இந்த கருத்தின் மீதுதான் வலியுறுத்தப்பட்ட சுமத்தாட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லும் பொழுது 3 முறைகள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்ப சலாம் என்ற முறைகளை இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். கூட்டம் இருக்கும் சமயத்தில் யாருக்கும் கேட்காத பட்சத்தில் நீங்கள் சலாமை 3 முறைகள் சொல்லிக் கொள்ளுங்கள், அதற்கு மேலாகவும் சொல்லிக் கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ் 854வது ஹதீஸ். وعن المقداد رضي الله عنه في حديثه الطويل. مقداد رضي الله عنه அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. في حديثه الطويل, தன்னுடைய அந்த நீளமான ஹதீஸில் அவர்கள் பதிவு செய்தார்களாம். நீளமான ஹதீஸ்களை எடுத்த ஒரு ஹதீஸாக அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. قال, அவர்கள் சொன்னார்கள், குன்னா நாங்கள் ஆகிருந்தோம், நர்ஃபஉ லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸீபஹு மினல் லபனி, பாலில் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பங்கினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்கள் உயர்த்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம். உயர்த்தக்கூடியவர்களாகனா, ஒரு பால் வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு பால் மக்களுக்கு மத்தியில கொண்டு வைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு எடுத்து வைக்குமா இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அவர்களுக்கான அந்த பங்கை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். அப்பொழுது இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்ப இரவு ஆனவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சென்ற அந்த பயணத்திலிருந்து திரும்பி வந்தாங்களாம். வந்த பொழுது ஃபயுஸல்லிமு தஸ்லீமன், ஒரு சலாமினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தகைய சலாம் என்று சொன்னால், லா யூகிது நாயிமன், அந்த சலாமின் மூலமாக தூங்கக்கூடியவர் விழித்துக் கொள்ளவும் மாட்டார். வயுஸ்மிஉல் யக்லான, இன்னும் விழித்திருப்பவர் அந்த சலாமை செவியுறுவார், அந்த சலாமை கேட்டுக்கொள்வார். அத்தகைய ஒரு சலாமினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பினார்கள் என்பதை கற்றுத்தராங்க. அப்போ எப்படிப்பட்ட சலாம்? ரொம்ப அமைதியான சலாம். அந்த சலாமை எவ்வளவு அமைதின்னு சொன்னா, தூங்குறவங்க எல்லாம் அந்த சலாமை கேட்டு முழிச்சிட மாட்டாங்க, இவ்வளவு சத்தமா இருக்குன்னு சொல்லி. அப்ப அவ்வளவு சைலண்டா சொல்லுவாங்க. அப்போ முழிச்சிருக்கவங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னா அப்படியும் கிடையாது, முழிச்சிருப்பவர்களுக்கும் கேட்கும். அத்தகைய ஒரு நடுத்தரமான ஒரு சப்தத்தில் ஒரு சலாமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை சொல்லித்தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபஜா நபியு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் வந்தார்கள். வந்து ஃபஸல்லம், அவர்கள் சலாம் சொன்னார்கள். கமா கான யுஸல்லிமு, அவர்கள் எவ்வாறு சலாம் சொல்வார்களோ அதுபோலவே அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், சலாம் சொன்னார்கள் என்பதை நமக்கு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதனுடைய முக்கியமான விளக்கம் என்னன்னு சொன்னா,
இரவில் சலாம் கூறுவது, அதாவது நடு ராத்திரியில பிறர் உறங்கக்கூடிய அந்த சமயத்தில் சலாம் கூறுவதை பற்றி பேசுகிறாங்க. அப்ப உறங்குபவர்களும் விழித்திருப்பவர்களும் ஒரு சேர இருக்கும் இடத்தில் நுழையும் போது சத்தத்தை உயர்த்தாமலும் முற்றிலும் தாழ்த்தாமலும் நடுநிலையான ஒரு மிதமான குரலில் சலாம் கூறுவது முஸ்தஹப், அது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், உறங்குபவர்களின் தூக்கம் கெடக்கூடாது என்பதும், அதே வேளையில் விழித்திருப்பவர்களுக்கு நபிகளாரின் வருகையும் சலாமும் சென்றடைய வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப இது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துடைய தொடர்ச்சியா சொல்றாங்க, இதற்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஅஜிஸத்தை செய்தார்கள். அந்த முஅஜிஸத் என்ன சொன்னா, இரவில் தன்னுடைய அந்த பாலினுடைய அந்த பங்கை அவர்கள் அருந்தும் சமயத்துல அவர்கள் தன்னுடைய கரம் பட்டவுடனே அந்த பால் என்பது பல மடங்காக கூடிவிட்டு, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைத்து நபர்களும் அந்த பாலை குடித்தும் அந்த பால் என்பது மீதமானது. அத்தகைய ஒரு பரக்கத் என்பது அந்த பாலில் அமைந்தது, அந்த பாலில் நிகழ்ந்தது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் நீண்ட சம்பவம். இப்ப அதைதான் சொல்றாங்க, ஹதீஸ் இது தொகையிலும் சொல்றாங்க இல்லையா, அவர்களுடைய நீளமான அந்த ஹதீஸ்ல இருந்து தொகுத்த விஷயம். இப்ப நீளமான ஹதீஸ்ல இந்த சம்பவம்லாம் இருக்கும், அந்த பாலின் மூலமாக நிகழ்ந்த அந்த முஅஜிஸத்தெல்லாம் எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்க நமக்கு சலாம் தான் நோக்கம் இந்த பாடத்துல. அதன் காரணமாக தான் இது சலாம் என்ற அந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த சலாம் என்ற செய்தியை மட்டும் நமக்கு இங்கு குறிப்பாக ஆக்கி நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாமினுடைய முறையை கற்றுத் தருகிறார்கள். ஒருவர் உறங்கும் பொழுது இரவினுடைய சமயத்தில் வந்தால் அந்த உறங்கக்கூடிய நபர்களுடைய தூக்கம் கலையாமலும், அதுவே விழித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சலாம் கேட்கும் அது விதத்திலேயும் சலாம் கூறிக்கொள்வது சுன்னத் என்பதை இதன் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத்தோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். இப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 5வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் முழுமையாக பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.